Hi students, welcome to KC Botany. 11th Zoology, PU Science students mostly examsக்கு எல்லாமே படிச்சிருப்பீங்க. Final revision இந்த questions எல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஏன்னா பியூர் சயின்ஸுக்கு நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நமக்கு இயர் கொஷின்ஸு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 மார்க்ஸ் அளவுக்கு அதுக்கு மேலுமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 2024, 23, 22 ஸோ இந்த இயர் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு எந்தெந்த சாப்டர்ஸில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பார்த்துங்க. ஸோ இது வந்து 1 மார்க்ஸு சரிங்களா. 1 மார்க்ஸு ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுங்க. ஏன்னா புக் பேக் 1 மார்க்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க சரிங்களா. 13 1 மார்க்ஸ் மோஸ்ட்லி இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் எல்லாமே புக் பேக் தான் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்டீரியர் 1 மார்க்ஸு இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு புக் பேக் இருக்கிறத A to Z த்ரோ பண்ணிங்க. அதே மாதிரி ஆன்சர்ஸு நம்ம புக்கில் ஏன்னு இருக்கும், அங்கே வந்து பி ஆப்ஷனாக மாற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர் இந்த கொஷின்னா ஏ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி படிக்காதீங்க. கொஷினு வித் ஆன்சர்ஸ் ரெண்டுமே பார்த்து வச்சுங்க. நைட்டு ப்ளஸ் வந்து நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி டைம் வரைக்கும் 1 மார்க்ஸு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு கொஷனும் எது எது புக் பேக்கு எது எந்த லெசன்ஸில் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதை குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த 16வது கொஷின் சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினோட பங்கு. இது வந்து பயோசுவாலஜி 11th நடக்கிறப்ப இந்த கொஷின் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த இயர் அதாவது 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கேட்டிருந்தாங்க. இது சாப்டர் 1ல் 12வது புக் பேக்காக இருக்கும் சரிங்களா. அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து மூடிய மற்றும் திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் சரிங்களா. இது வந்து செகண்ட் லெசனில் பார்க்கலாம். செகண்ட் லெசனில் 25வது கொஷினாக இருக்கும். அதில் நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து சில வகை எப்பித்தீலியங்கள் பொய்யெடுக்கலானவை. இது வந்து 3வது லெசனில் இருக்கும் 6வது கொஷினாக சரிங்களா. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து ஏன் தட்டப்பொருட்கள் உடற்குறியற்றவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து 2வது லெசனில் 30வது கொஷின்ஸாக இருக்கும் சரிங்களா. புக் பேக்கில் 30 இருக்கும். அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து மண்புழுவில் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக. இது வந்து 4வது லெசனில் 22வது கொஷினாக இருக்கும். செக் பண்ணிங்க. வாத்தின் தனிப்பண்புகள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. வாத்தை பற்றி படித்து வச்சிங்க. இது வந்து 13வது லெசன்ஸில் 29வது கொஷினாக இருக்கும். அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஸ்டெட்டஸ்கோப்பு 12வது லெசன் வந்து கண்டிப்பாக கொஷின் உண்டு. அதனால் பார்த்துங்க. இது வந்து 12வது லெசனில் இருக்கும். கொஷின் நம்பர் 11ல் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து 23வது கொஷின் மனிதர்கள் கார்னியா சிகிச்சை. இது வந்து 10வது லெசனில் பார்க்கலாம். 19வது கொஷினில் இருக்கும். செக் பண்ணிங்க. இது எல்லாமே புக் பேக்கு தான். லாஸ்ட் இயர் மட்டும் நிறையாவது புக் பேக் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து 24வது கொஷின். இது வந்து 5வது லெசனில் இன்டீரியர் கொஷினு. ஸோ இது மட்டும் தான் இன்டீரியர், மற்றது எல்லாமே புக் பேக் சரிங்களா. 9 கொஷினில் 8 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கை தான் கேட்டிருக்காங்க. அதனால் புக் பேக்கை இந்த டைமும் நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸ் வரும்போது கோவியர் கழுதை நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். இது ஃபஸ்ட் லெசனில் 10வது கொஷினாக என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து 2வது லிம்பிக் மண்டலம் ஏன் உணர்ச்சி மூளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து 10வது லெசனில் 23வது கொஷினாக இருக்கும். பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 27வது கொஷின் மனித சிறுநீரத்தோட நீள்வெட்டு தோற்றம். இது 8வது லெசனில் இருக்கும். எல்லாமே படம் வரைஞ்சிருப்பீங்க, அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 28 செயற்கை விந்தூட்டம். இது வந்து 13வது லெசனில் 26வது கொஷினாக இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. வெள்ளை அடிப்போ திசு படிப்பு பழுப்பு. இது வந்து நம்ம பார்த்துருப்பீங்க. இது 3rd லெசனில் இருக்கக்கூடியது 7வது கொஷினாக புக் பேக்கில் 7. அதுக்கடுத்து தவளையை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் உண்டு. இந்த பொருளாதார முக்கியத்துவம் போன வருஷம் கேட்டாங்க அப்படின்னா இந்த டைம் செரிமான மண்டலம் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிங்க. தவளையை பற்றி ஏதாவது ஒன்று படித்து வச்சுட்டு போயிடுங்க சரிங்களா. இது 4வது லெசனில் இன்டீரியர் கொஷினாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து 31 மற்ற நிலூர் கருவியுடைய சிடி ஸ்கேனு. இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. இது 12வது லெசனில் இருக்கும். ஸோ 12வது லெசன்லேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் வந்து உண்டு. கிட்டத்தட்ட 10 மார்க் அளவுக்கு 12வது லெசன்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதில் கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்து ஃபீனியல் கிளாண்ட். இது வந்து 11வது லெசனில் பார்க்கலாம். 26வது கொஷினாக இருக்கும் புக் பேக்கில்.
அதுக்கடுத்து ஹால்டன் விளைவு, இது வந்து 6th சாப்டரில் இருக்கும், இன்டீரியர் கொஷின். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9 கொஷினில் 8 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. போன டைம் இன்னும் சுவாலஜிக்கு ரொம்ப பெஸ்ட்டான கொஷின்ஸாகவே இருக்குது. இந்த டைமும் அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் படிக்கலாம். அதே போல் 5 மார்க்ஸ் வந்து எந்தெந்த லெசன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தசை சுருக்கத்திற்கான சறுக்கிழை கோட்பாடு, இது வந்து 9வது லெசனில் 35வது கொஷினாக இருக்கும். அதுக்கடுத்து சிறுகுடலில் உணவு செரித்தல், கண்டிப்பாக 5வது லெசன்லேருந்து ஒரு கொஷின் வந்து உண்டு. இது இன்டீரியர் கொஷின், சரிங்களா. சிறுகுடலில் உணவு செரித்தல், இறப்பியல் உணவு செரித்தல், அதனால் உணவு செரித்தலை பற்றி கண்டிப்பாக படிக்கலாம், படிச்சுங்க கேட்பாங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு கொஷினுக்கு பாருங்கள், நம்ம வந்து டாப் 55 மார்க்ஸ் சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். டாப் 30ல் எதனாச்சும் ஒரு தொகுதி ஃபைலத்தோட கேரக்டர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது செகண்ட் லெசனில் இன்டீரியர் கொஷின், சரிங்களா. செகண்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக இந்த இன்டீரியர் கொஷின் வந்து இங்கே வந்து அன்னலீடாக கேட்டிருக்காங்களா, வேறு எதனாச்சும் கேட்பாங்க. அதனால் என்னென்ன தொகுதி படிக்க முடியுமோ அதை படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து அல்லது இது வந்து பார்த்திங்கன்னா 11வது லெசனில் இருக்குது, அட்ரினல் ஹார்மோனோட பணிகள், சரிங்களா. அதனால் ஹார்மோன்ஸ் பணி என்னென்ன ஹார்மோன் இருக்கோ அதோட பணிகளை படித்து முடிஞ்ச அளவுக்கு படிச்சுங்க. இது வந்து இன்டீரியர் கொஷின்ஸு. அதுக்கடுத்து 36 சுவாசம் நடைபெறும் முறை, இது வந்து 6th லெசனில் பார்க்கலாம், சரிங்களா. உட்சுவாசம் வெளி சுவாசம் இந்த மாதிரி இருக்கும், அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜிக்கு இந்த இயரில் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டுதாங்க. இப்போயே நம்ம 2 கொஷின் இதிலே சொல்லிட்டோம், சரிங்களா. கிட்டத்தட்ட 7 மார்க்ஸ் அளவுக்கு இந்த ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நம்ம பயோசுவாலஜி ஒரு 5 மார்க்ஸ், நம்ம 2 தான் ஆக்சஸ் பண்ணோம், ஆனால் இதிலே ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. 36க்கு இது வந்து 10வது லெசனில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம், சரிங்களா. அதுக்கடுத்து 37வது கொஸ்டின், பட்டுப்புழுவோட வாழ்க்கை சுழற்சி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாழ்க்கை சுழற்சி கேட்பாங்க. ஒன்று பட்டுப்புழு இல்லைனா லாம்பிட்டோமார்டி, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2த்துலேருந்து எதனாச்சும் ஒன்று நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை சுழற்சியில். அதனால் வாழ்க்கை சுழற்சி நல்லா பார்த்துங்க. 37 இது வந்து 13வது லெசனில் 30வது கொஸ்டினாக இருக்கும் புக் பேக்கு, அது நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து லாம்பிட்டோமார்டி பார்த்தீங்கன்னா 4வது லெசனு இன்டீரியர் கொஸ்டின், சரிங்களா, அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஃபைனல் ரத்தப்பூச்சி தயாரிக்கும் முறை, இது வந்து 12வது லெசன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12வது லெசன் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு, இது இன்டீரியரு. அதுக்கடுத்து இதய துடிப்பு தோன்றல், இது வந்து 7வது லெசனு, இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியது, சரிங்களா. 7 கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் உண்டு. அது மாதிரி 12 ஒரு கன்ஃபார்மாக. நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணுன்னா 12வது லெசனு 13வது லெசன் படிச்சுட்டு போங்க, அது உங்களுக்கு போதும், சரிங்களா. இது வந்து 24 இயர் கொஷினு. அதுக்கடுத்து 23 இயர் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இது ஒன்று 1 மார்க்ஸ் நல்லா பார்த்துங்க. 1 மார்க்ஸ் எப்பவுமே புக் பேக்கு தான், சரிங்களா. அதனால் இது வந்து பார்த்துங்க, இதுவும் வேணும்னா நோட் பண்ணி வச்சுங்க. ஃபைனலாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, படிக்கலை அப்படின்னா இருக்கிற டைமிங்கில் படித்து வச்சுங்க. ஸோ இந்த கொஷின் 16வது கொஷின், விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்துக்கு, இது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது, புக் பேக்கில் 14வது இருக்கும். அதுக்கடுத்து ஃப்ளேம் செல், சரிங்களா, சுட செல் நம்ம வந்து படிச்சிருப்போம். இது வந்து 2வது லெசனில் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா 31வது கொஷினாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஃபேஸ் மேக்கர், இது பாருங்கள் 12வது லெசனில் 9வது கொஷினாக இருக்கும் புக் பேக்கில். அதுக்கடுத்து நாங்குல் கட்டிகள், இது வந்து 4வது லெசனில் பார்க்கலாம், புக் பேக்கு தான் இதுவும் 15வது கொஷின்ஸு. அதுக்கடுத்து மெட் ஹீமோக்ளோபின், இது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம், 6வது லெசனில் இன்டீரியராக இருக்கக்கூடியது, அதை படித்து வச்சுங்க. போல்டு போட்டே கொடுத்துருப்பாங்க, நல்லா படிச்சுங்க. ஏன்னா இந்த மெட் ஹீமோக்ளோபின் நிறையா ஏர் கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 21 எலும்பு தசையில் சுருங்கு புரதங்கள், ரொம்ப ஈஸியஸ்ட் கொஷின், சரிங்களா. இது வந்து 9th லெசனில் 23வது கொஷினாக இருக்கும், அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து குருட்டு புள்ளி, இது வந்து 10வது லெசனில் 15வது கொஷினாக இருக்கும், பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து கிரிட்டினிசத்தின் அறிகுறிகள் 11வது லெசன், எதனாச்சும் ஒரு அறிகுறி கேட்பாங்க, சரிங்களா, 20வது இது, சரிங்களா. அதுக்கடுத்து பயாப்சி அட்டாப்சி, இது வந்து 3வது லெசனில் அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா, அது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 25 பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள், இது 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது, இன்டீரியர் கொஷின், சரிங்களா. அதுக்கடுத்து முதுகுநான் உடைவு முதுகுநான் அட்டவை, இதுவும் டேபிள் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடியது, இன்டீரியர் கொஷினு. அதுக்கடுத்து இது எல்லாமே ஈஸி தான், இன்டீரியராக இருந்தாலும் ஈஸி தான். அதுக்கடுத்து 27 நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், தவளை இல்லாமல் கொஷினே இல்லை. தவளை பற்றி கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க, 4th லெசனில் இருக்கக்கூடியது, சரிங்களா. 4th லெசனில் புக் பேக்கில் 21. அதுக்கடுத்து மனிதனோட கல்லீரலோட பணிகள், சரிங்களா, இது வந்து 5வது லெசனில் இருக்கக்கூடியது, இன்டீரியர் கொஷினு. கல்லீரலை பற்றி நல்லா படிச்சுங்க, படமும் வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து நிமோனியா ஏன் ஆபத்தான நோய், இது வந்து புக் பேக்கு 6வது லெசனில் நம்ம வந்து பார்த்துருக்கலாம், 29வது கொஷினு. அதுக்கடுத்து நிணநீர் என்றால் என்ன,
இது வந்து 7வது லெசனில் 21வது கொஷினாக இருக்கும். புக் பேக்கை நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து கண்ணின் குறுக்குவெட்டு தோற்றம். சரிங்களா, கண்ணை பற்றி கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். போன வாட்டி ஒளிவிலகல் குறைபாடு கேட்டிருந்தாங்க, இந்த வாட்டி குறுக்குவெட்டு தோற்றம். இது வந்து 10வது லெசனில் இன்டீரியராக என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து மார்பு கூட்டை உருவாக்கும் விலா எலும்பு. இது வந்து 9வது லெசனில் 32வது கொஷின் புக் பேக்கில் இருக்குது. அதுக்கடுத்து அம்மோனியா நீக்கிகள். இது வந்து 8வது லெசனில் இன்டீரியர். சரிங்களா, இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு கணுக்காலிகளோட பொதுப்பண்பு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து அன்னலிடா கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து கணுக்காலிகள் கேட்டிருக்காங்க. ஃபைலம் ஆர்த்தோபோடா. அதனால் இது வந்து பார்த்து வச்சுங்க. இது வந்து செகண்ட் லெசனில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இன்டீரியர் கொஷினு. தவளையின் ஆண் பெருக்க மண்டலத்தை விவரி. இங்கே வந்து இங்கே பாருங்கள், தவளையோட இனப்பெருக்க மண்டலம் கேட்டிருக்காங்க. ஆண் பெண் வரைஞ்சி பார்த்துங்க. செரிமானம் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலம் அது வந்து வரைஞ்சி பார்த்துங்க. இது வந்து புக் பேக்கு தான். 4வது லெசனில் 28வது கொஷினாக இருக்கும். அதுக்கடுத்து சிறுகுடலில் உணவு செரித்தல். ஏற்கனவே கேட்ட கொஷின் தான். சரிங்களா, உணவு செரித்தலை பற்றி கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் உணவு செரித்தலை நல்லா படித்து வச்சுங்க. இது 5வது லெசனில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இன்டீரியர் கொஷினாக இருக்கக்கூடியது. ரத்தம் ஆக்சிஜன் நுரையீரலுக்கு திசுகளுக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது. இது வந்து 6வது லெசனில் இன்டீரியர் கொஷின், ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டு. அதுக்கடுத்து மனிதனில் காணப்படும் ஏபிஓ ரத்த வகை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ். சரிங்களா, 7வது லெசனில் இன்டீரியராக இருக்கக்கூடியது. தசை சுருக்கத்திற்கான சறுக்கிழை கோட்பாடு. இதுவும் ரிப்பீட்டர் கொஷின் தான். சரிங்களா, இது வந்து 9வது லெசனில் 35வது புக் பேக்காக என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அடுத்து நியூரானோட அமைப்பு. நியூரான் 2 இடத்துல இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து 10வது லெசனில் இருக்கக்கூடிய நியூரானை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. சரிங்களா, இன்டீரியர் கொஷினு. கணையத்தின் அமைப்பினை விவரி. கணையம் சுரக்கும் ஹார்மோன். இது வந்து 11வது லெசனில் இன்டீரியராக இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து 38வது கொஷினு. ஸோ 38 பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனு. இது வந்து 11வது லெசனில் நம்ம என்ன பார்க்கலாம், 12வது லெசனில் பார்க்கலாம். இன்டீரியர் கொஷினாக இருக்கக்கூடியது. செயற்கை விந்தூட்டம். இது வந்து 13வது லெசனில் என்ன பண்ணும் இருக்கும். 26வது கொஷின் புக் பேக். சரிங்களா, இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபைனலாக 22 இது வந்து 2022க்கான இயர் கொஷினு. இந்த கொஷினை நீங்கள் படித்தாலே, நான் இன்னும் படிக்கவே இல்லை. ஒரு சில பேர்லாம் கமெண்டில் இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் போடுறாங்க. இனிமே படிக்க போகிறனாலும் சரி, இந்த கொஷினை பேப்பரை பார்த்துட்டு போனாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா, கண்டிப்பாக. அதனால் இது வந்து நல்லா பார்த்துங்க. இந்த வெள்ளை அடிப்போத்திசு பழுப்பு அடிப்போத்திசு ஏற்கனவே கேட்ட கொஷினு. இது வந்து 3வது லெசனில் 7வது கொஷினாக இருக்கும் புக் பேக். ஆண் தவளை பெண் தவளை வேறுபடுத்துக்கு. நான் 3 கொஷினுமே சொல்லிட்டேன். தவளையை வச்சு கொஷின் கேட்குறாங்க. அதனால் தவளையை வந்து நான் எல்லாமே அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தவளையை படிச்சுருங்க. 4வது லெசன் வந்து ஃபஸ்ட்டு தவளையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்புழு இதை படிங்க. ஃபஸ்ட்டு தவளை, 2வது மண்புழு. அதுக்கடுத்து 18வது கொஷின் பார்த்தீங்கன்னா சிறுகுடலில். இது வந்து 5வது லெசனில் 18வது புக் பேக். சரிங்களா, இதய துடிப்புனா என்ன, இதே 5 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. 19வது கொஷின். இது வந்து 7வது லெசனில் இன்டீரியராக என்ன பண்ணும் இருக்கும். சிறுநீர் உருவாக்கத்தின் 3 செயல்பாடுகளின் பெயர்கள். இது வந்து 8வது லெசனில் இன்டீரியர் கொஷினாக இருக்கக்கூடியது. வென்ட்ரிகல் சுவர் ஆரிக்கல் சுவரை தடுத்தது. இது வந்து 7வது லெசனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுவும் வந்து இன்டீரியரு. அதுக்கடுத்து ஹார்மோன்னா யார், வேதித்துறவுகள் எனப்படும் நியாயப்படுத்துக. சரிங்களா, இது வந்து 11வது லெசனில் புக் பேக் கொஷின் தான். 15ல் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து 23 இரத்த செல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல் சிவப்பு மற்றும் இரத்த வெள்ளை அணுக்கள். இது வந்து நீங்கள் 12வது லெசனில் பார்க்கலாம். இன்டீரியர் கொஷினு. ஆர்பிசி டபிள்யூபிசியோட அந்த செல் கவுண்டிங் பண்ணுறது. அதுக்கடுத்து கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது 5வது லெசன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. பித்தக்கற்கள், அதாவது கால் ஸ்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிசார்டர் பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க எவரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 26. இது வந்து செகண்ட் லெசனில் 25 ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது இன்டீரியர் கொஷினு. அதுக்கடுத்து 26 பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில், அதே 26 புக் பேக்கில் பார்க்கலாம். அதேமாதிரி ஏரியோலார் திஷ்யூ. இது வந்து 3வது லெசனில் இன்டீரியராக இருக்கக்கூடியது. ஒரு கட்டம் போட்டு பாக்ஸில் படம் இருக்கும், அது பார்த்துங்க. அதுக்கடுத்து நைட்ரஜன் நார்கோசிஸ் அப்படிங்கிறது 6th லெசனில் இன்டீரியராக இருக்கும். சரிங்களா, அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 29 இந்த டயக்ராம் நம்ம வந்து சொல்ல தேவையில்ல. இது 8வது லெசனில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து 30 இதுவும் வந்து 8வது லெசனில் 36வது கொஷினாக இருக்குது. அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. கோன் அண்டு ராடு செல்ஸு இது வந்து சொல்ல தேவையில்ல, படிச்சிருப்பீங்க. 10வது லெசனில் 25வது கொஷின்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 3F அது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் கொஷினு. 11வது லெசனில் இன்டீரியராக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி 33 இதுவும் 11வது லெசனில் இன்டீரியர் கொஷின்ஸாக என்ன பண்ணலாம்
பார்க்கலாம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸு பெரும்பாலான விலங்குகளில் காணப்படும் பண்பு, இது வந்து செகண்ட் லெசனில் இன்டீரியரில் இருக்கக்கூடியது. லாம்பெட் ஆஃப் மார்ட்டி, இது வந்து 4th லெசனில் இன்டீரியர் கொஷின்ஸாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து இறப்பியல் நடைபெறும் செரிமானம், நம்ம செரிமானத்தை பற்றி 3 கொஷின் பேப்பர்லேயே உண்டு சரிங்களா. 1 தவளை சரிங்களா, 2 செரிமானம், 3 அந்த 3வது 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 12வது லெசன். ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாவே 3 5 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு திசுக்களிலிருந்து நுரையீரலுக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது, இது வந்து 6வது லெசனில் என்ன பண்ணலாம், ஆமாம் 6வது லெசனில் இன்டீரியர் கொஸ்டினாக என்ன பண்ணுவோம் இருக்கும், அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இதய இயற்கை சுழற்சி, கார்டியாக் சைக்கிள் சொல்லுவோம், இது வந்து 7th லெசனில் இருக்கக்கூடியது சரிங்களா. 7th லெசனில் இன்டீரியராக இருக்கும். அதுக்கடுத்து எலும்பு முறிவு, இது வந்து 9th லெசனில் இருக்கக்கூடியது, 38ல் புக் பேக்கில் பார்க்கலாம். மனித மூளையோட நீள்வெட்டு தோற்றம், இது 10வது லெசனில் இன்டீரியராக இருக்கும். அதுக்கடுத்து தைராய்டு சுரப்பி, இது 11வது லெசனில் இன்டீரியராக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து எக்ஸ் கதிர்கள், இது 12வது லெசனு நமக்கு வந்து தெரிஞ்சது தான் சரிங்களா. 12வது லெசனில் இருக்கக்கூடியது இன்டீரியர் கொஸ்டின். அதுக்கடுத்து பேம்பாக்ஸ் முறையோட வாழ்க்கை சுழற்சி, இது 13வது லெசனில் புக் பேக்கில் என்ன பண்ணுவோம் இருக்கும், 30வது கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஃபைனல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ரீட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.